உங்க குடும்பத்தை, உங்களுடைய பிள்ளைகளை பாவமே அறியாத அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். எனவே நாளிலே திரும்ப சொல்லுகிறேன், தேவ நாம் தூஷிக்கப்படுகிறது. The name of God will be suffered. 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சத்துருக்கள் தூஷிக்க இடம் கொடுக்க வேண்டாம். அது மட்டுமல்ல, 12:10 உங்கள் ராஜ்ய பாரம், உங்களுடைய வாழ்க்கை அசைக்கப்படும். Whatever it may be, ஊழியம், குடும்பம், ராஜ்யங்கள், உங்களுக்கு இருக்க எல்லாமே it will suffer. நான் திரும்ப அந்த வசனத்தை படிக்கிறேன். The kingdom will be suffer. The family will be suffer. Your ministry will be suffer. The people will be suffer. கவனிங்கள், என் தவறு என் குடும்பத்தை பாதிக்கும், என்னுடைய சந்ததியை பாதிக்கும். வாசிக்கிறேன் கேளுங்கள். 2 சாமுவேல் 12:10 அந்த வசனம் சொல்கிறது, இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணினாலே அடுத்து அன்பாவுடைய பட்டயம் என்றென்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். பார்த்தீங்களா? ஒரு நாள் இன்பம், ஆனால் வாழ்வெல்லாம் துன்பம். பட்டயம், போராட்டம், பாடுகள், நிந்தனைகள், வேதனைகள், அவமானங்கள் உன் வீட்டை சுற்றி என்றென்றைக்கும் விலகாதிருக்கும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, பி கேர்ஃபுல், பி அவேர் ஆஃப் இட். அதை குறித்து மிகுந்த ஜாக்கிரதையா இருங்க. அது மட்டுமல்ல, தாவீதும் துக்கம் அடைந்தான், தாவீதும் பாதிக்கப்பட்டான். 2 சாமுவேல் 12:10 பட்டயம் உன் வீட்டை விட்டு என்றைக்கும் விலகாதிருக்கும். நீங்க விளைவுகள் சந்ததியா வரக்கூடிய, எனவேதான் வேதம் சொல்லுகிறது, அது உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். நான் சொன்னேன், sin is a secret, but it is not private. ரகசியமா இருக்கும், ஒரு நாள் அது எக்ஸ்போஸ் பண்ணப்படும், உலகமே பார்க்கும். அது மட்டுமல்ல, பட்டயம் என்றென்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். அன்பு தேவ பிள்ளைகளே, இது ஒரு எச்சரிப்பு செய்தி. நீங்கள் நானும் விழிப்படைவோம். அன்பார்களே, பாவத்தை மேற்கொள்ள, சத்துருக்களை மேற்கொள்ள, நயவசதிப்பு, வஞ்சனை, இதிலிருந்து மேற்கொள்ள தேவ கிருபையை சார்ந்திருப்போம். அறிவு அல்ல, எனக்கு நடக்காது, நெவர், எனக்கு நடக்க இல்லை, நடக்க இங்க சொல்லலாம், ஆனால் நடக்கும். எனவேதான் இதே வசனத்தை திரும்ப நாம் பலருடைய வாழ்க்கையிலே படிக்கிறோம். தொடர்ந்து யோனாவுடைய வாழ்க்கையிலே உங்களோட நான் பேச விரும்புகிறேன். யோனாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2-3 அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, கர்த்தர் சொன்ன வார்த்தை, நீ அதற்கு விரோதமாய் பிரசங்கி. யோனா பாவம் அல்ல, அவன் கீழ்ப்படியாம ஒரு பாவம் தான். அந்த வார்த்தை சொல்லுகிறது, நீ பிரசங்கி